9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏற்கனவே உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் அண்ட் 8 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், த ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஹிஸ்டரி ஆஃப் த எர்த். மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது தெளிவுபடுத்துது. செகண்ட் ஒன், டிஸ்கஸ் த 5 கார்டினல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கன்ஃபியூசியஸ். கன்ஃபியூசியஸின் 5 முக்கியமான கோட்பாடுகளை விளக்கி கூறுக. Third one, examine the outcome of the geographical discoveries. புவியியல் சார் கண்டுபிடிப்புகளின் விளைவுகளை ஆராய்க. Fourth one, explain the effect of volcanoes. எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள் யாவை? Fifth one, write a paragraph about the structure of atmosphere. வளிமண்டலத்தின் அமைப்பு பற்றி ஒரு பத்தியில் எழுதுக. Sixth one, explain the different forms of precipitation. பொழிவின் வகைகளை விவரி. Seventh one, write a paragraph on the function of an ecosystem. சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகளை எழுதுக. 8th one, explain the factors affecting the distribution of population. மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகள் யாவை? 9th one, explain the major uses of GPS. Explain any one. உலக அமைவிட தொகுதி பயன்களை விவரி. 10th one, what are the challenges to Indian democracy? Explain. இந்திய மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை? 11th one, what are the functions of political parties? அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் யாவை? 12th one, what are the child rights defined by the UNO? குழந்தைகளுக்கான உரிமைகளாக ஐநா சபை அறிவித்துள்ளவை யாவை? 13, what are the fundamental duties? How do you follow this in your school premises? அடிப்படை கடமைகள் என்றால் என்ன? அவற்றை உன் பள்ளி வளாகத்தில் எவ்வாறு செயல்படுத்துவார்? 14, discuss the major problems and challenges faced by the local self-government. உள்ளாட்சி அமைப்புகள் எதிர்கொள்ளும் முக்கிய சிக்கல்கள் மற்றும் சவால்கள் யாவை? 15, differentiate between renewable and non-renewable resources. புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தகாத வளங்கள் ஏற்படுத்துக. 16, explain primary sector, secondary sector, tertiary sector. விவரி முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்பு துறை. 17, explain how money is transacted in the digital world. நவீன உலகில் பண பரிமாற்றம் எவ்வாறு நடக்கிறது என்பதை விவரி. 18, explain in detail in the role of RBI in the country. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரி. 19, give a note on the water resources of Tamil Nadu. தமிழகத்தின் நீர் ஆதாரம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. 20, discuss the source of irrigation for agriculture. வேளாண்மைக்கான பாசன ஆதாரங்களை விவரி. 5 மார்க் கொஸ்டின் டோட்டலா 20 இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், to what extent is the Chinese influence reflected in the field of philosophy and literature? தத்துவம், இலக்கியம் ஆகிய துறைகளில் சீனத்தின் தாக்கம் எந்த அளவிலானது என்பதை கூறு. செகண்ட் ஒன், to what extent do you think the political powers of தமிழகம் influenced சங்கம் age politics? தமிழகத்தின் அரசியல் சக்திகள் எந்த அளவுக்கு சங்ககால ஆட்சி அமைப்பின் மீது தாக்கம் செலுத்தின. தேர்டு, indicate how the industries and crafts of the சங்கம் age contribute to the economy. சங்க காலத்தில் தொழில்களும் கைவினை கலைகளும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தின. ஃபோர்த் ஒன், compare and contrast on the principles of Jainism and Buddhism. சமண புத்த சமய கொள்கைகளுக்கு இடையான ஒற்றுமைகளையும் வேறுபாடுகளையும் எழுதுக. ஃபிஃப்த் ஒன், discuss the political changes during 1526 to 1707. கிபி 1506 முதல் 1707 வரையிலான அரசியல் மாற்றங்களை விவாதி. 6th one, Chola period was an enterprising period in the history of Tamil Nadu. தமிழக வரலாற்றில் சோழர்களின் காலம் ஒரு உன்னத காலம் விளக்கவும். 7th, highlight the contribution of French philosophers to the revolution of 1789. 1789 ஆண்டு புரட்சிக்கு பிரெஞ்சு தத்துவ ஞானிகளின் பங்களிப்பை விளக்கவும். 8th, describe the structure of earth. புவியின் அமைப்பை விவரி. 9th, write a note on weathering, classify and explain. வானிலை சிதைவு என்றால் என்ன? வகைப்படுத்தி விளக்குக. 10th one, explain about the aquatic biomes on earth. புவியில் உள்ள நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியை விவரி. 11th, discuss the patterns of rural settlement with neat diagram. கிராம குடியிருப்பு வகைகளை படத்துடன் விளக்குக. இந்த 5 மார்க்கும் 8 மார்க்கும் உங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு எக்ஸாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.